ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை குயிக்காக போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் செட்டில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் போட்டால் சரி. ஸோ பலீல் ரஹ்மான் பிரதர், அடுத்தது கேகேன்னு சொல்லக்கூடிய பிரதர், அடுத்து சஜீம் பிரதர், அடுத்தது வைஷ்ணவ் பிரதர். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து குயிக்காக போட்டுக்கொள்ளுங்க. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை போட்டிங்கன்னு சொன்னால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குயிக்காக இன்ஃபார்ம் பண்ணுங்க. குயிக்காக ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கணும், ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ 121 சஜீம் பிரதர், 121 121 122 125 130 38 36 21. ஓகே. ஸோ சஜீம் பிரதரும் வைஷ்ணவ் பிரதரும் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் நம்பர் போடலை. ஸோ குயிக்காக போட்டுக்கலாம். 2 minutes டைம் தரேன். என்ன சொல்லி சொன்னா கிளாஸ் லிங்க் வந்து ஷேர் ஆகுது. போன கிளாஸ்ல வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத வேற யாரும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்க ரெஜிஸ்டர் நம்பர் தான் போட இன்ஃபார்ம் பண்ண சொல்றது. ஸோ ஒரு 1 minute டைம் தரேன், குயிக்காக போட்டுக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்னு சொல்லி யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க செட்ல. நம்ம லாஸ்டா என்ன படிச்சோம்னு சொல்லி குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ சஜீம் ப்ரோ டிஆர்ஓஎஸ் 9. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கென்வா அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி டோட்டல் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ அதுல பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அக்கௌண்ட் வந்து எப்படி ஓபன் பண்றது, அதே சேம் டைம் வந்து இது என்ன ப்ரோ சஜீம் ப்ரோ, நீங்க என்னது 650 478 60 26 சென்ட் பண்ணீங்க. சஜீம் ப்ரோ என்ன விஷயம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன், செட்ல குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். சஜீம் ப்ரோ, ஓகே ஓகே. அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி கென்வா அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அதே சேம் டைம் வந்து கென்வாவில் எப்படி பேசிக்கா நம்ம நார்மலா எடிட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம். அதே சேம் டைம் என்ன ஃபார்மேட் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அதே சேம் டைம் வந்து கென்வாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் வந்து நம்ம என்ன செஞ்சோம் போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு கென்வா பத்தி ஒரு பேசிக்கா நாலேஜ் என்ன செஞ்சிருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று சொல்லி நான் ஹோப் பண்றேன். ஓகே, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிளாஸ்ல இதுக்கு பிறகு வர ஃப்ரீ ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கென்வா பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரியா, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க என்ன ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில்ஸை பத்தி ஆல்ரெடி ஃபைவல்ல எப்படி ப்ரைஸ் போகுதோ, அதே சேம் டைம் வந்து ஃபைவல்ல எப்படி அதற்கான டிமாண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் என்ன செய்யறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது. சரிதானே, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த ஸ்கில்ஸ் வந்து கென்வா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல வந்து இப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கும் தேவையான போஸ்டை வந்து நம்ம எப்படி மேக் பண்ற என்று சொல்லித்தான் பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், அதே சேம் டைம் டிக்டாக், இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு போய் சொல்லி தரப்பேன்.
டெஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறது வந்து ஒரு யூடியூபுக்கு ஒரு தம்ப்நெயில் ஒன்று எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லித்தான் நானே செய்ய போறேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் என்று சொல்லி சொன்னா என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ நான் இதுக்கு வந்து யூடியூப் என்று சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம அதுக்கான வீடியோ எடிட் பண்றேன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம ஓகே இப்போ இந்த யூடியூப் தம்ப்நெயில் நம்ம எங்க எடிட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா இந்த கென்வால என்ன செய்ய போறோம், நம்ம எடிட் பண்ண போறோம். சரிதானே? ஓகே, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ஆல்ரெடி வந்து ஃபைவர்ல வந்து யூடியூப் தம்ப்நெயில் என்று சொல்லி சர்ச் பண்ணுங்க. சரியானே? ஓகே ஓகே, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம், 2 மினிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல வந்து எந்த ஸ்கில்ஸை பேஸா வச்சு நீங்க ஒர்க் பண்ண போறீங்களோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, உங்களோட ஃபைவர்ல சர்ச் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுங்கோ. அந்த கிக் வந்து ஃபைவர்ல எப்படி வேக் ஆகுது, அதே சேம் டைம் அந்த கிக்குக்கான ப்ரைஸ் வந்து அவங்க எவ்வளவு அவங்க செட் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், எடுக்கணும் நீங்க ஒர்க் பண்ண முதல். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு யூடியூப் தமிழ் சொல்லி சர்ச் பண்றேன். கிட்டத்தட்ட நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 15,000 ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அதாவது 15,000 போஸ்ட் வந்து இந்த யூடியூப் தம்ப்நெயில் சம்பந்தப்பட்ட போஸ்ட் வந்து 15,000 எனக்கு ஷோ ஆகுது. இப்ப இதுல நம்மட போஸ்ட் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா ரேங்க் ஆக போகுது. சரிதானே? ஓகே, இப்ப நான் என்ன செய்றேன், இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். சரியா? சோ நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இதுல நான் என்ன செய்றேன், ஒரு போஸ்ட கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்ப இதுல பாருங்க, முதலாவது இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நீங்க ஃபெஸ்ட்டுக்கு எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்றீங்களோ எடுத்த உடனே என்ன செய்யலாது, ஒரு ஸ்கில்ஸுக்கு வந்து $50, $100, அதே சேம் டைம் $300 என்ன செய்யலாது, சார்ஜ் பண்ண இயலாது. விளங்கிட்டா? நீங்க ஃபெஸ்ட்டுக்கு ஒரு பிகினரா இருக்கிற டைம்ல உங்களோட பெஸ்ட் ப்ரைஸ் வந்து $5, அதே சேம் டைம் $10 நீங்க என்ன செய்யணும், உங்களோட ப்ரைஸை வந்து நீங்க செட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஓர்டர்ஸ் எடுத்ததுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ப்ரைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, எனக்கு இப்ப செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, என் சவுண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுதான்னு சொல்லி.
செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் குயிக்கா. எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. என் சவுண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுதான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே 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 ஓகே. இப்ப நான் ஒரு கிக்க வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சரிதானே? இதுதான் வந்து இதே மாதிரி தான் நீங்க ஒரு போஸ்டர் போடுற டைம்ல போஸ்டர்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என் ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதானே? அதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். என் ஸ்கிரீனும் உங்களுக்கு விசிபிள் ஆகுதானே? யா ஓகே ஓகே. இப்ப நீங்க ஒரு போஸ்ட் உண்டு, அதாவது ஒரு கிக்க பப்ளிஷ் பண்ணினா இதே மாதிரி தான் உங்களோட கிக்கும் என்ன செய்யும், ஷோ ஆகும். சரிதானே? இப்ப இதுல இதுல வந்து மெயினா பார்க்க வேண்டிய விஷயம், நான் உங்களுக்கு இதை வந்து லாஸ்ட்ல சொல்லி தரணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொல்லி தரேன். சரிதானே? அதாவது ஒரு பிரைஸ் நீங்க எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து சரிதானே, இப்ப இதுல செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கிக்குக்கு சரியா, இந்த யூடியூப் தம்ப்நெயில் இந்த இவர கிக்குக்கு வந்து கிட்டத்தட்ட 73 ஆர்டர்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்குது. 73 ஆர்டர்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இவருக்கு இன்னும் இவர் செஞ்சு கொடுக்கணும் இன்னும். சரிதானே? சோ இதுல பிரைஸ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பேசிக், ஸ்டாண்டர்ட், பிரீமியம் இதே மாதிரி தான் உங்களுடைய கிக்குக்கும் பிரைஸ் நீங்க செட் பண்ணணும். ஓகே. இப்ப இதுல பெஸ்ட்டுக்கு நீங்க பிரைஸ் வந்து செட் பண்ற டைம்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, பெஸ்ட்டுக்கு 50, அதாவது பேசிக் பேக்கேஜ் சொல்லி ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. சரியா? ரெண்டாவது பிரைஸ்ல பேக்கேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் சொல்லி இருக்கும். மூணாவது வந்து பிரீமியம் சொல்லி இந்த பேக்கேஜ் என்ன செய்யும், ஷோ ஆகும். இப்ப இப்ப இதுல இந்த 3 பேக்கேஜ்லயும் ஒவ்வொரு ஒரு பேக்கேஜில் இருக்கிற ஃபீச்சர்ஸை விட இன்னொரு பேக்கேஜில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன செய்யும், பெட்டரா இருக்கும். விளையாண்டா இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப இந்த பேசிக் பேக்கேஜ் வந்து இவர் எவ்வளவு கொடுக்குறாரு, $10 கொடுக்குறாரு. சரிதானே? ஓகே. இப்ப அதே இது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் பிரீமியம் பிரைஸ பார்த்தா $45 என்ன செய்யாரு, ப்ரொவைட் பண்றாரு. சரியா? அதே சேம் டைம் பிரீமியம் பார்த்தா $90 என்ன செய்யறாரு, இவர் சார்ஜ் பண்றாரு. சரிதானே? அப்ப இப்ப பிரைஸ் உங்களுக்கு வழங்க இருக்கு. பேசிக்ல 10, ஸ்டாண்டர்ட் 45, பிரீமியம்ல 90. சரியா? இப்ப இவர் வந்து பிரைஸ கூட்டினாலும், ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் பிரைஸ கூட்டினாலும் அவர் ஒவ்வொரு பேக்கேஜில இருக்கிற ஒவ்வொரும் என்ன செய்யும், கூடும். நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இவர் இந்த பேசிக் பேக்கேஜ்ல இவர் இந்த பேசிக் பேக்கேஜ்ல வந்து sorry, இவர் இந்த பேசிக் பேக்கேஜ்ல ஒரு யூடியூப் தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்லிக்காரு. சரியா? ஆனா இவர் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜில் என்ன செய்யக்கூடாது, ஒரு யூடியூப் தம்ப்நெயில் நான் கிரியேட் பண்ணி தரேன், அதுக்கு பிரைஸ் வந்து $45 என்று அவர் என்ன செய்யலாது, மென்ஷன் பண்ண இயலாது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் இங்கேயும் ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தரேன் $45, இந்த பிரீமியம்லயும் நான் ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி தரேன் $90 என்று சொல்லி அவர் பிரைஸ போடுவார் என்று சொல்லி சொன்னா, வார கிளைண்ட் எல்லாமே வந்து எந்த பேக்கேஜ பை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேசிக் பேக்கேஜ் தானே செய்வாங்க, பை பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பேக்கேஜும் டோட்டலி என்ன செய்ய மாட்டாங்க, அவருக்கு செல் ஆக மாட்டாங்க. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இந்த பேக்கேஜை சாய்ஸ் பண்ணி பை பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு. இதை வாங்கினாலும் அவருக்கு கொண்டு தான் வரப்போகுது, இதை வாங்கினாலும் கொண்டு தான் வரப்போகுது, இதை வாங்கினாலும் அவருக்கு கொண்டு தான் வரப்போகுது. சரியா? ஆனா அவர் பேசிக்ல வந்து ஒரு தம்ப்நெயில் கொடுக்குறாரு $10, ஸ்டாண்டர்ட்ல வந்து 3 தம்ப்நெயில் கொடுக்காரு $45. சரியா? அதே சேம் டைம் இந்த பிரீமியம்ல வந்து அவர் 5 தம்ப்நெயில் கொடுக்குறாரு $90 சொல்லி சொன்னா, அப்ப இது 3க்கு டிஃப்ரெண்ட் விளங்குதானே உங்களுக்கு? பிரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகினாலும் அதுல இருக்கக்கூடிய
ஐட்டம் வந்து என்ன செய்யுது டிஃப்ரெண்ட் ஆகுது, அதோட குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது முதலாவது. ரெண்டாவது வந்து அவர் என்ன செய்யறாரு, ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க என்ன செய்வீங்க, பிரைஸை வந்து செட் பண்ணுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட குவான்டிட்டி நீங்க என்ன செய்யணும், உங்களோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இது முதலாவது. சரியா? ரெண்டாவது வந்து இதுல ஒரு ஆப்ஷன் ஒன்றைக்கு ரிவிஷன், அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து இது அவருக்கு அந்த நீங்க எடிட் பண்ணி கொடுத்த அந்த டிசைன் அவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னா, எனக்கு இந்த கலர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாரு. சோ நீங்க என்ன செய்யணும், அந்த கலர்ஸா அவர் சொல்ற கலருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ரிவிஷன் சொல்லி. சரியா? ஓகே. இப்ப இந்த ரிவிஷன் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த 3 பேக்கேஜ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸை ஈஸி எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த 3 பேக்கேஜ்லயும் நீங்க இந்த ரிவிஷன் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, லிமிட் பண்ணக்கூடாது. இப்ப நான் ஒரு தடவை தான் ரிவிஷன் செஞ்சு தருவேன், 2 தடவை தான் செஞ்சு தருவேன், 3 தடவை தான் செஞ்சு தருவேன் செஞ்சு சொல்லி நீங்க லிமிட் பண்ணக்கூடாது. எப்பயும் உங்களோட இந்த ரிவிஷன் செக்ஷன் வந்து அன்லிமிட்டட் இருக்கணும். விளங்கிட்டா? ஓகே. அப்ப இந்த ரிவிஷன் என்ற ஆப்ஷன் வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த 3 பேக்கேஜ்லயும் நீங்க அன்லிமிட்டெட், இந்த அன்லிமிட்டட் சொல்லி நீங்க என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். விளங்கிச்சா? சோ இப்ப இந்த பிரைஸ் செக்ஷன் வந்து தனி கிளாஸ் நான் உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும், பேசிக்லி சும்மா நார்மலாவே என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லி தரேன். விளங்கிட்டானே? சோ நம்ம இந்த கிக்கை பப்ளிஷ் பண்ற டைம்ல அந்த பிரைஸை பத்தி நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா படிப்போம். சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லி தரேன். ஓகே. இப்ப இதுல பாருங்க, இவர் வந்து ஒரு தம்ப்நெயில் தான் கொடுக்குறாரு இந்த பேசிக்ல. சரியா? இப்ப ஸ்டாண்டர்ட் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, இதுல வந்து 5 தம்ப்நெயில் கொடுக்குறாரு. 4 நாளைக்குள்ள அவர் ரிவிஷன் வந்து அன்லிமிட்டட் இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப அதே மாதிரி பாருங்க, இதுல பிரீமியம்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட அவர் 10 டிஃப்ரெண்டான தம்ப்நெயில் வந்து ப்ரொவைட் பண்றாரு. அதே சேம் டைம் அதுக்கான பிரைஸையும் பாருங்க, $90. சரியா? சோ இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஏற்ற மாதிரி அவர பிரைஸும் என்ன செய்யுது டிஃப்ரெண்ட் ஆகுது, அவர் கொடுக்கக்கூடிய சர்வீஸும் என்ன செய்யுது டிஃப்ரெண்ட் ஆகுது. சரிதானே? சோ அப்ப இந்த பிரைஸ் செக்ஷன் உங்களுக்கு மோஸ்ட்லி விளங்கிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு கிளியரா? செட் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இந்த பிரைஸ் செக்ஷன் உங்களுக்கு கிளியரான்னு சொல்லி குயிக் எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே. இப்ப நம்ம இந்த தம்ப்நெயில் தானே செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா எடிட் பண்ணி கொடுக்க போறோம். சரிதானே? சோ இப்ப தம்ப்நெயில் சொன்ன காட்டுக்கு வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்ப உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் நான். இப்ப ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ண முதல், விளங்கிட்டா? இப்ப ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ண முதல் அந்த வீடியோக்கு முன்னால ஒரு ஷோ ஆகும் தானே? இப்ப இதுல பாருங்க, இந்த நம்ம இந்த சோங்க கிளிக் பண்ண முதல் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இனிமையான காதல் பாடல் சொல்லி போட்டுக்காங்க. அப்ப இதுதான் தம்ப்நெயில், இந்த வீடியோக்கான தம்ப்நெயில். விளங்கிட்டா? அதே சேம் டைம் இதுல பாருங்க, அஸ்மால் ஹுஸ்னான்னு சொல்லி போட்டுட்டு அந்த தம்ப்நெயில் சொல்லி போட்டுக்காங்க. விளங்கிட்டா? இதுதான் தம்ப்நெயில். சோ இப்ப இந்த தம் ஓகே வெயிட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம இந்த வீடியோவை கிளிக் பண்ணும் முதல் நமக்கு என்ன விளங்கும், இந்த வீடியோ வந்து சாங் சம்பந்தப்பட்ட வீடியோ தான், இது சாங் வீடியோ தான் நமக்கு விளங்கும். அதே மாதிரி தான் இந்த வீடியோ கிளிக் பண்ண முதல் நமக்கு என்ன விளங்கும், சோ இது வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட அஸ்மால் ஹுஸ்னா சம்பந்தப்பட்ட வீடியோ தான் என்று சொல்லி நமக்கு விளங்குதானே? சோ இதுதான் தம்ப்நெயில். சரிதானே? ஓகே. அப்ப இது உங்களுக்கு விளங்கிருக்கும். சரிதானே? ஓகே. இப்ப கிளைண்ட் என்ன செய்வாருன்னு தெரியுமா?
இப்ப கிளைண்ட் வந்து ஒரு யூடியூப் தமிழ் வச்சுப்பாரு, அதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுப்பாரு. இப்ப அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா டெய்லி என்ன செய்வாரு, வீடியோஸ் வந்து நம்ம அந்த ஸ்பாட் கிக் படிக்கிற டைம்ல உங்களுக்கு விளங்கும். இப்ப ஸ்பாட் கிக்ல எல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னா யூடியூபுக்கு லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, கமெண்ட் பண்றது, அதே சேம் டைம் அந்த வீடியோ பாக்குறது. இப்ப அதுல என்ன செய்யும், உங்களுக்கு ஈஸியா விளங்கும். எப்படி நம்ம தம்ப்நெயில் யூடியூப் வேக் ஆகுது, டாஸ்க் வேக் ஆகுது ஈஸியா விளங்கும். சரிதானே? இப்ப ஒரு கிளைண்ட் நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இப்ப ஒரு கிளைண்ட் என்ன செஞ்சு பாரு, ஒரு யூடியூப் சேனல் வச்சு பாரு. அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னா டெய்லி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவார். சோ அந்த வீடியோ அப்லோட் பண்ற டைம்ல அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இப்ப எடிட் பண்ணி போஸ்ட் பப்ளிஷ் பண்ற டைம்ல அவர் என்ன செய்வாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு தேவையான தம்ப்நெயில் என்ன செய்ய மாட்டார், அவர் கிரியேட் பண்ண மாட்டார். சோ ஃப்ரீலான்சரா யாரு வேக் பண்றாங்களோ அவங்களத்தான் கண்டக்ட் பண்ணி செய்வாரு, அந்த தம்ப்நெயில வந்து இவர் எடுத்துக்கொள்வாரு. ஓகே, இப்ப வந்து ஒரு கிளைண்ட் உங்கள்ட்ட வராரு, அவர் இன்ஃபார்ம் பண்றாரு, என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. சோ இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ணி தரணும். சரிதானே? சோ அவர் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் உங்களுக்கு செல்லக்கூடிய 2 விஷயம் தான். முதலாவது சொல்லுவாரு, என் யூடியூப் நான் நாளைக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ண போறேன். சோ இந்த யூடியூப் அந்த வீடியோக்கான டைட்டில் வந்து அதே உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இதுல உங்களுக்கு ஈஸியா விளங்கும். ஓகே, என் யூடியூப்புக்கான ஹெடிங் வந்து இதுதான் ஹெடிங். இப்ப இதுல பாருங்க, இது ஹெடிங்கா இல்லையா? இது ஹெடிங். இப்ப இந்த ஹெடிங்க இவர் என்ன செஞ்சுக்காரு, யூடியூப் தம்ப்நெயில மென்ஷன் பண்ணிக்காரு. விளங்கிட்டா? இதுல பாருங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இந்த ஹெடிங்க வந்து தம்ப்நெயில இவர் என்ன செஞ்சுக்காரு, மென்ஷன் பண்ணிக்காரு. அதே மாதிரி தான் கிளைண்ட் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா அவர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு, எனக்கு வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஒன்று வேணும், நான் வீடியோ பப்ளிஷ் பண்ண போறேன், இந்த வீடியோக்கான டைட்டில் வந்து இதுதான் என்ன சொல்லுவாரு, அவர் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அவரோட டைட்டில உங்களோட தம்ப்நெயில்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே சேம் டைம் அவரோட தம்ப்நெயில் அவரோட யூடியூபுக்கு ஏத்த மாதிரி சில பிக்சரும் நீங்க என்ன செய்யணும், உங்களோட தம்ப்நெயில நீங்க எட் பண்ணணும். அவரோட லோகோவையும் நீங்க எட் பண்ணணும். அவர் லோகோ உங்களுக்கு என்ன செய்வாரு, ப்ரொவைட் பண்ணுவாரு. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க தம்ப்நெயில் எடிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், இல்லஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். சோ மல்டிபிள் சோர்சஸ் இருக்கு, நீங்க என்ன செய்யலாம், அதை சோர்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்க தம்ப்நெயில வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த கென்வாவை பேஸ் பண்ணி எப்படி தம்ப்நெயில் ஒன்று மேக் பண்றேன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் கென்வாக்கு வந்து தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயில் சொல்லி சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணா எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டெம்ப்ளேட் வந்து எனக்கு என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகுது. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட 10,000 பிளஸ்க்கு மேற்பட்ட டெம்ப்ளேட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இப்ப இதுல என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். இதுல ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு தம்ப்நெயில் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, எடிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் வந்து வெயிட் பண்ணிக்கலாம், தம்ப்நெயில வந்து சாய்ஸ் பண்ணி கொள்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த தம்ப்நெயில சாய்ஸ் பண்ணி வச்சு, சரிதானே? சோ இந்த தம்ப்நெயில நான் சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணினா இந்த தம்ப்நெயில் நீங்க எடிட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இது என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஒன் டைம் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல பாருங்க, இந்த தம்ப்நெயிலுக்கு ஏத்த மாதிரி சரிதானே நிறைய இதுக்கு ரிலேட்டடான நிறைய டிசைன் வந்து கீழுக்கு ஷோ ஆகும். ரைட்டா? கீழுக்கு ஷோ ஆகுது. இதுல நீங்க என்ன செய்யலாம், இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க கீழுக்கு ஷோ ஆகிற டிசைன் நீங்க என்ன செய்யலாம், சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், கீழுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறேன். ஸோ நான் கீழுக்கு விட மேலுக்கு என்ன செய்யறேன், சாய்ஸ் பண்ணி கொள்றேன். ஸோ தென் செய்யறேன், கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி கொள்றேன். ஓகே, கிளிக் பண்ணினா எனக்கு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நியூ பேஜ்ல வந்து எனக்கு இந்த டெம்ப்ளேட் என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகுது. சரிதானே? ஓகே, இப்ப அந்த டெம்ப்ளேட் அதாவது இப்ப நம்ம இங்க சாய்ஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்து இந்த கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்தோம். இந்த டெம்ப்ளேட் வந்து எனக்கு என்ன செஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நியூ பேஜ்ல வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எடிட் பண்ண போறோம். சரிதானே? ஓகே, இப்ப கிளைண்ட் சொல்றாரு எந்த வீடியோக்கான டைட்டில் வந்து இதுதான், அதாவது ஹவு டு மேக் மணி ஆன்லைன், அப்படி இல்லைன்னு சொன்னா எடிக்கு சம்பந்தப்பட்ட ஹெடிங் தருவாரு. அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா டிராவலிங் சம்பந்தப்பட்ட
ஹெடிங் தருவாரு, அப்படியும் இல்லைன்னு சொன்னா சம்திங் லைக் தட். அவருக்கு ஏதோ சரியா, அவர் என்ன ஹெடிங் தருவாருன்னு நம்ம நான் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் விளங்கிட்டா. இப்ப நான் பேக் தரேன்னு சொல்லி சொன்னா நான் ஹெடிங் தருவேன். சோ இப்ப அந்த கிளைண்ட் இருக்கிறதால அவர் என்ன செய்வாரு, அவர வீடியோக்கு ஏத்த மாதிரி தான் அவர ஹெடிங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். சோ இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மேக் மணி சம்பந்தப்பட்ட ஃபைவர்ல வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சம்பந்தப்பட்ட டைட்டில் என்ன செய்ய போறேன், எட் பண்ண போறேன். சோ நீங்க என்ன செய்யலாம், இப்ப நான் வந்து ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்றேன். ஓகே, இப்ப உங்களுக்கு கிளைண்ட் வர அவர் இன்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்லி சொன்னா ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்டது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கோர்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது. ஓகே, இப்போ இதுல இன்ஃபார்ம் பண்றேன் டாப். ஓகே, இப்போ நான் இதுல இன்ஃபார்ம் பண்றேன் டாப் 10. ஓகே, ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் அதாவது 10 ப்ரீ கோர்ஸ் சம்திங் 10 ப்ரீ கோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபார் யாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சரிதானே. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10 ஃப்ரீ கோர்ஸ் சரிதானே. இப்போ ஆன்லைன் தான் நம்ம வளமையா ஆன்லைன்ல மணி மேக் பண்ற கேன்சல் தான் படிக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா இதை நம்ம எட் பண்ணுவோம் சரியா. ஸோ டாப் 10 ஃப்ரீ கோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை செஞ்சுக்கிறேன், நான் எடிட் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எப்படி எடிட் பண்றது, அதே சேம் டைம் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அந்த கென்வா பத்தி என்ன செஞ்சுட்டேன், சொல்லி தந்துட்டேன். ஸோ நீங்க இதுல முதல்ல ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், அதை பத்தி ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு சரிதானே. ஓகே, இப்போ வந்து நான் டாப் 10 என்ன செய்றேன், கொஞ்சம் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் நல்லா கூட்டி கொள்றேன். ஓகே, கூட்டிட்டு இந்த ஃப்ரீ கோர்ஸை வந்து கீழே மென்ஷன் பண்றேன். அதே சேம் டைம் ஓகே வெயிட் பண்ணிட்டு ஒரு ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கிறான், டாப் 10 ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரி. இப்போ இதான் வந்து என் கிளைண்ட் ஹெடிங் சரியா. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன் பண்றேன். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் என்ன செய்வோம் மென்ஷன் பண்ணுவோம். நான் அப்படியே லைட்டா சைஸை குறைச்சிட்டு இந்த ப்ரொஃபைல் டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்வோம் எட் பண்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே எட் பண்ணி லைட்டா வைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா இது ரெண்டையும் வந்து நான் மேட்ச் பண்ண போறேன். அதாவது இந்த ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது டாப் 10. ஓகே, இது அப்படி நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துட்டு டெக்ஸ்டையும் இப்படி எடுத்து வந்துட்டு இந்த டாப் 10 மேலுக்கு வைக்கிறேன் சரியா. டாப் 10 மேலுக்கு வச்சுட்டு இதை கொண்டு வந்து எடுத்து வைக்கிறேன் சரியா. எடுத்து வச்சுட்டு இதையும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த ஷேப்பை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இதை எப்படி எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரொஃபஷனல் என்ன செய்யறேன் மேலுக்கு, yeah, இந்த ப்ரொஃபஷனல் வந்து மேலுக்கு வைக்கிறேன் சரியானே. ஸோ மேலுக்கு வச்சுட்டு டாப் 10 ப்ரொஃபஷனல் ஃப்ரீ கோர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டர் இருக்கு சரிதானே. ஓகே, இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக இதுக்கு எடுத்துக்கொள்வோம்.
ஓகே, டாப் 10 ப்ரொஃபஷனல் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை என்ன செய்யறேன், அப்படி எட் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். நான் கவரேஜை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இப்போ என்ன செஞ்சிட்டோம், டெக்ஸ்ட்டை வந்து எட் பண்ணிட்டோம், சரிதானே. இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணணும், சரிதானே. இப்போ நான் உங்களுக்கு வளமையா சொல்லக்கூடிய விஷயம் தான், இந்த கென்வாவில் வந்து இந்த எலிமெண்ட் செக்ஷனை உங்களால எவ்வளவு யூஸ் பண்ண இயலுமோ அவ்வளவுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும், யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, சரிதானே. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கொள்றேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இந்த எலிமெண்ட்ஸுக்கு கிளிக் பண்ணிக்கொள்றேன். கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து எடுகேஷன் சொல்லி சர்ச் பண்றேன், சரியா. ஓகே, இப்போ எடுகேஷன் சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சர்ச் பண்ணா இப்போ எனக்கு எடுகேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஓகே, எடுகேஷன் ஐக்கன் அப்படி ஆன்லைன் எடுகேஷன் அப்படி சம்திங், சரிதானே. ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகும், சரிதானே. இதெல்லாம் வந்து நம்ம ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே, இதுல பாருங்க, எலிமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய ஐக்கன் வந்து ஷோ ஆகுது, சரிதானே. இப்போ நான் சரி இதுல வந்து இதை சாய்ஸ் பண்றேன், சரியா. இப்போ இதை சாய்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இதை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணிட்டு, சரியா. இதை கொஞ்சம் ப்ளூர் பண்ணிக்கொள்வோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இதை கொஞ்சம் சைஸை படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் ப்ளூர் பண்ணி இமேஜை கொஞ்சம் பண்ணிக்கொள்வோம், சரியா. ஸோ இப்போ எங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன், விளங்கிட்டா. இந்த எலிமெண்ட் செக்ஷன்ல வந்தேன், எந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தேன், செலக்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணேன். அதுக்கு பின்னால அந்த இமேஜை வந்து அந்த இமேஜுடைய அந்த விசிபிள் என்ன செஞ்சேன், அதாவது அந்த இமேஜுடைய டிரான்ஸ்பரன்சியை வந்து என்ன செஞ்சேன், நான் வந்து நல்லாவே குறைச்சு கொண்டேன், ரைட்டா. ஸோ நீங்க எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற நல்லா ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் வந்து டெக்ஸ்டும் விளங்கணும் அந்த இமேஜும் விளங்கணும். இப்போ அதால் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்ன நான் 17 வச்சுக்கொள்றேன், இல்லாட்டி 18 சம்திங் லைட். ஓகே, அப்படி வச்சுக்கொள்றேன். ஓகே, அப்போ அப்படி வச்சுட்டு இதுல பார்த்தா டெக்ஸ்டும் விளங்குது, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இமேஜும் என்ன செய்யுது நமக்கு விளங்குது, விளங்கிச்சா. இது கென்வா புரோன்றதால ஈஸியா வந்து டெம்ப்ளேட்டே கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்குது. ஸோ இப்போ உங்களோட உங்களோட இந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், நீங்க இப்படித்தான் எடிட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளுக்கும் இப்ப ஒவ்வொரு ஆக்களுக்கும் வந்து ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கு, ரைட்டா. அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், எடிட் பண்ணணும். இது முதலாவது. ரெண்டாவது, இப்ப நான் உங்களுக்கு போன கிளாஸ் டைம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன், சரியா. பொதுவா ஃபைவருக்கு ஒரு கிளைண்ட் ஒரு சர்வீஸை பை பண்ண வாராருன்னு சொல்லி சொன்னா அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வார் தெரியுமா, ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் இந்த ஃபைவர்ல அவருக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை சர்ச் பண்ணுவார், சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் ஸ்கில்ஸுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணுவார் முதலாவது. ரெண்டாவது அவர் செய்யக்கூடிய விஷயம்தான் இப்படி நிறைய கிக் வந்து சோவாகும், சரியா. சோவானத்துக்கு பின்னால
அவர் செய்யக்கூடிய 2வது விஷயம், உங்களோட ஹெடிங்கையோ உங்களோட பிரைஸையோ என்ன செய்ய மாட்டாரு. அவர் வந்து செக் பண்ண மாட்டார். அவர் 2வது செக் பண்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க போட்ட கிக்ர இமேஜ் தான் செய்வார். அவர் செக் பண்ணுவார். இல்லைங்களா? சோ உங்களோட இமேஜ்ல நீங்க எந்த அளவுக்கு கலர்ஸ எஃபெக்டிவ் ஆக்க கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். இப்ப பொதுவா சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் பெஸ்ட்டுக்கு அவன் எடிட் ஆகுறது வந்து, ஒரு மனுஷன் பெஸ்ட்டுக்கு அவனோட மைண்ட் செட் அவனோட மைண்ட் வந்து எங்க எடிட் ஆகும்னு சொன்னா கலர்ஸ்ல. இது பொதுவா நான் மட்டும் இல்ல, எல்லாரும் வந்து எல்லாரும் இப்ப நீங்களும் தான் எல்லாரும் கலர்ஸ்ல என்ன செய்யும், எடிட் ஆகும். அதுக்கு பின்னாலதான் நம்ம மொத்தத்தை பார்ப்போம். விளங்கிட்டா? அதே மாதிரி தான் கிளைண்ட் வந்து ஃபெஸ்ட்டுக்கு அவர் எடிட் ஆகுறதுன்னு சொன்னா உங்களோட இமேஜ்ல நீங்க கிக்கா பப்ளிஷ் பண்ணின உங்களோட இமேஜ்ல என்ன செய்வார், அவர் எடிட் ஆவார். அதுக்கு பின்னாலதான் அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா உங்களோட பிரைஸை செக் பண்ணி பார்ப்பாரு. உங்களோட ப்ரொஃபைலையும் வந்து அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. சரியா? ஸோ பின்னுக்கு நாய்ஸஸ் இருக்கும், பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நாய்ஸா இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னா மழை பெய்யுது. சரிதானே? ஓகே. அப்ப அவர் அதுக்கு பின்னால என்ன செய்வாருன்னு சொன்னா உங்களோட பிரைஸ் உங்களோட ஹெட்டிங்கை வந்து அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. அப்ப நீங்க கிக்கா ஒரு ஒரு போஸ்ட நீங்க பைவர்ல போற டைம்ல, ஒரு கிக்க வந்து பைவர்ல போற டைம்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களோட இமேஜ் அட்ராக்டிவா கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கிரியேட் பண்ணணும். ரைட்டா? சோ அதுக்கு தனி கிளாஸ் இருக்கு. நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால இமேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி அது தனி கிளாஸ் இருக்கு. சரியானே? ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு தம்ப்நெயில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப கிரியேட் பண்ணதுக்கு பின்னால இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இதை என்ன செய்ய போறோம், நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இப்ப நான் வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இதை என்ன செய்ய போறேன், டவுன்லோட் பண்ண கொள்ளும். ஓகே. இப்ப ரீநேம் பண்ணிக்கொள்றேன். ஸோ கிளைண்ட் தமிழ் சொல்லி நான் கிளைண்ட் 1 சொல்லி போடுறேன். போட்டுட்டு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஃபைல் டைப்ல பிஎன்ஜி கிளிக் பண்ணிட்டு, ஓகே, ஃபைல் டைப்ல பிஎன்ஜி ஃபார்ம் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இதுல டவுன்லோட் அண்ட் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுவோம். சரிதானே? இதுல வந்து டவுன்லோட் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ண சரி. ஸோ அந்த எப்படி டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். நாங்கள் போன கிளாஸ்ல பேசிக்காவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கு பின்னால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் சேவா கொடுத்து சொல்றேன். ஓகே, இப்போ வந்து என்ன செஞ்சுட்டு நம்மளோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. சரிதானே? ஓகே, இப்போ நான் இமேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கிரியேட் பண்ணின யூடியூப் தம்ப்நெயில் வந்து என்ன செஞ்சுட்டு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி தம்ப்நெயில். விளங்கிட்டா? ஸோ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட்னு சொன்னா நீங்க சேட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு கிளியர் பண்றேன். என்ன விஷயம் என்ன சொன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதோடைய அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முதல் எல்லாரும் எனக்கு 2 தம்ப்நெயில் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கிரியேட் பண்ணி எங்களோட டெலிகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க. விளங்கிட்டா? எங்களோட டெலிகிராமுக்கு நீங்க 2 தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எது இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யுங்க, 2 தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி டெலிகிராம்ல சென்ட் பண்ணுங்க. சரிதானே? ஸோ ஃபுல் கிளியர். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அப்ப இந்த தமிழ் விஷயம் உங்களுக்கு மோஸ்ட்லி கிளியர் ஆகும் சொல்லி நினைக்கிறேன் நான். சரி, கென்வா ப்ரோ எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்றேன்னு சொன்னீங்க. யா, கென்வா ஃப்ரீயா யூஸ் பண்றவங்க வந்து
இந்த கென்வா ப்ரோக்கு நம்ம எப்படி சேஞ்ச் ஆனா செக் பண்ணி பார்த்தேன். அந்த வெப்சைட் வந்து இப்ப விசிபிள் இல்லை. விசிபிள் நான் அந்த ரிப்பீட் இன்னைக்கு நான் வேற சைட் பண்ணி செக் பண்ணி பார்க்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் நைட்டுக்கு வந்து குரூப்ல அப்டேட் பண்றேன். சரிதானே? ஓகே. அப்ப நான் இதோட வந்து யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப நான் கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே. அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஸ்கில்ஸோட மீட் பண்ணிக்கொள்ளும். ஸோ கட்டாயம் அந்த உங்களோட டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஒரு 2 தம்ப்நெயில் நீங்க செஞ்சா போதும். புரியுதா? 2 தம்ப்நெயில் நீங்க எனக்கு செஞ்சு அனுப்பினா போதும். ஓகே. அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்ளும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். யாருக்கும் டவுட் இல்லை தானே? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஸோ நான் இப்போ ஒன் பை ஒன் சொல்றேன். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 122 உங்களுக்கு டவுட்டிக்கா ப்ரோ? 122 டவுட்டிக்கா ப்ரோ உங்களுக்கு? நான் மைக் அன்மியூட் பண்றேன். நீங்க யாரும் சரி பேசலாம். உங்களுக்கு டவுட்டிக்கா ப்ரோ? இண்டெக்ஸ் நம்பர் 122. No, clear. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. எனக்கு ஹெட்டிங் எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க சொன்னேன். ஹெட்செட் கொண்டு வரல. ஸோ 122 ஓகே. 125 125 செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நோ ப்ரோ பாய். ஓகே. என்ன ஹெட்டிங் தமிழ் ஓகே. ஹெட்டிங் வந்து நீங்க என்ன இதுல செய்ய போறீங்களோ நீங்க விரும்புற மாதிரி எனக்கு தமிழ்ல செஞ்சு அனுப்பினா போதும். நான் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவேன். விளங்கிட்டா? ஓகே. அடுத்து வந்து ஸோ ஓகே. மோஸ்ட்லி யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே எல்லாம் கிளியர். ஓகே. அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்ளும். ஓகே ஓகே. நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்ளும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.